பொருத்தத்துல 7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப ரொம்ப லக்கியான நம்பராகவும் சொல்லப்படுதுங்க. உதாரணத்துக்கு நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கிறதா ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையோட தொடக்கமா இருந்ததே முதல்ல சப்த ரிஷிகள்னு சொல்லப்படுற 7 ரிஷிகள் தான். அதே மாதிரி புண்ணிய நதிகள்னு எடுத்துக்கிட்டா சப்த நதியை சொல்லுவாங்க, சமுத்திரம்னு எடுத்துக்கிட்டா சப்த சமுத்திரத்தை சொல்லுவாங்க. நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள்ல சப்த கன்னியர் இருக்காங்க. திருமணமாகும் பொழுது அக்னி குண்டத்தை சுத்தி வர அந்த அடிகளை சப்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா கணவனும் மனைவியும் 7 அடி நடந்து வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாடல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 7 ஸ்வரம் இருக்கு. அது சப்த ஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புண்ணிய ஸ்தலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்தபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசி ராமேஸ்வரம் உட்பட 7 இடங்களை புண்ணிய இடங்கள்னு சொல்லுவாங்க. பூமிக்கு மேல 7 லோகம், கீழே 7 லோகம், சப்த லோகம் இருக்கிறதாக சொல்லுவாங்க. சரி, இதுக்கும் நீங்க தமிழ்ல பார்த்த தோனிக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, அவருடைய லக்கி நம்பரும் 7 அப்படின்னு சொல்லப்படுது. தோனி அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 7ஆம் தேதி. அதே போல அவருடைய ஜெர்சி நம்பருமே அவர் 7ங்கிறது லக்கி நம்பர்னால வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஷூ கம்பெனிக்கு கூட 7 அப்படிங்கிற பேர்ல தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட லைஃப்ல அது லக்கி நம்பரா பார்க்கப்படுது. உங்களுடைய லக்கி நம்பர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.